ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். விஜயண்ணா ஃபேன்ஸ்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயண்ணாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா போராடுற விர்ச்சுவல் வாரியர்ஸை இப்ப அவருக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. கேட்கக்குள்ளே கவலையா இருந்தாலுமே அதுதான் உண்மை. இதுக்கு முன்னாடி அவருக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்பெல்லாம் இப்படி நடந்தது கிடையாது. விஜய் அவர்களுடைய வைஃப் சங்கீதா அவர்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கியிருந்தாங்க. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதுல விஜய் அவர்களுடைய மனைவி கலந்துப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அப்படி நடக்காத அந்த ஃபங்க்ஷனுக்கு த்ரிஷா அவர்கள் வந்திருந்தாங்க. அப்பையில இருந்து இப்போ வரைக்குமே ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. விஜயண்ணா மேல நெகட்டிவ் ஷேட் வந்து இப்ப உருவாகி இருக்கு. அது எல்லாம் சரி ஆகணும்னா விஜயண்ணாவால மட்டும்தான் முடியும். அது அவருடைய பர்சனல், அதெல்லாம் அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாலுமே இப்ப அது பர்சனலி மீறி ஒரு பப்ளிக் விஷயமா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாத விஜயண்ணா மேல பல கோடி மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஒரு தலைவரா அவரை உருவாக்கி இருக்காங்க. நம்ம சேனல் சார்பா விஜயண்ணாக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். த்ரிஷா அவர்கள் விஜயண்ணாவுக்கு யாருன்றத ஒரு ஓபன் டிக்ளரேஷனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாமே ரொம்ப ஹேட் ஆகி இருக்காங்க. இதுக்கு மேலேயே சும்மா விடவே கூடாது. அவர் இப்ப முதல்வரா இருக்காரு, இந்த விஷயத்துல கண்டுக்காததான் செயல்படுவாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது இப்ப ரொம்ப பெரிய விஷயமா மாறி இருக்கு. அங்கங்க பல ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருக்காரு. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்னதா சொன்னா போதும், எனக்கு தங்கச்சி மாதிரி ஃப்ரெண்ட் மாதிரி எதுவாக இருந்தாலும் ஓப்பனா சொல்றது மட்டும் தான் நல்லது. எதுக்கு இந்த விஷயத்துக்கு இவருடைய இம்பார்ட்டன்ஸ்னு கேட்டீங்கன்னா இது அவருடைய அரசியல் வாழ்க்கையுமே பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த விஷயம் நடந்தாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நான் சொல்ற கருத்து உண்மைன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை உங்களால முடிஞ்ச அளவுக்கு ரீச் பண்றதுக்கு ஹைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.